ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கேன் அ பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வே எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நட்சமையோட செல்லிங் விஷயத்த நம்ம சாக்குரா கிட்ட சொல்கிறாங்க. நட்சமே விற்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் நாங்களும் ஆக்ஷனை எடுக்கிற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம ஹீரோ கேட்டுங்கன்னே அங்கே கேம் ஆளான்னு இருக்கான். இதுக்கப்புறம் அங்கே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம ஹிமாரி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்க ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க, அது வழியா தான் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாயிருக்கும். நினைச்சிரு ஹிமாரி, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரியவே தெரியாது, அதனால நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா, நாங்க ரியலா ரொம்ப சாரியா ஃபீல் பண்றோம். அதை இவங்களே சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒன்று நானே சொல்றேன், ஏன்னா இந்த விஷயத்துல பார்த்தா அவனுக்கு நான் ஒரு ஒய்ஃப் மாதிரி, இப்போ என்னோட காதல்னால அவனை அப்படியே ரேப் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போய் அவ தட்டி விடுறா. ஆனா நம்மால ஒரு மாதிரி ரொம்ப சோகமா டிப்ரெஸ்டா இருக்கான். யூவோட மைண்ட் முழுக்கவே அதே விஷயம் தான் ஓடிக்கினே இருக்கு. இது மாதிரி அங்க என்ன யோசிக்கிறானா, இது நம்ம பாதையில வெறும் ஒரு சின்ன கல்லு தான், ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அவன் மாஷிமாவை மீட் பண்றான். அங்க எல்லா விஷயமும் மாஷிமா சொன்ன மாதிரி தான் இங்க போயிருக்கு. நம்ம நட்சுமையோட வேலை என்னது, டோர்னமெண்ட்டை உருவாக்குது, அது வழியா மத்தவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி தான். மாஷிமா ஒரு வகையில நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு, நீ சொன்னது எல்லாமே கரெக்டா தான் போயிருக்கு. அதே மாதிரி பண்ற வேலையை நான் பண்ற மாதிரி இருக்கு. நீ எப்படி எனர்ஜியோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்றியோ, நானும் அதே மாதிரி தானே பண்றேன். அது சரிப்பட்டு வராது. ஆமா, இது என்ன ஒப்பீனியனு, எல்லாமே உன்னோட பிளான் படி தான் போகுது இப்படின்னு இவன் போயிடறான். இந்த சைடு அங்க ஹிமாரி என்னோச்சி அவங்களுக்கு எந்த விதமான ஆர்டர்ஸும் வரல, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹிமாரி சொல்றா, நீ கவலைப்படாத, அவனை எங்கேயாச்சும் வெளியில நம்ம கொண்டு போகலாம், அதனால அவனோட மைண்ட் மாறும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம திரும்பவும் ஆர்னமெண்ட்ஸை மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற, அவ்வளவு ஈஸியா அவன் ஒத்துப்பானா என்ன, இப்பதான் அவன் ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்தா அதுக்குள்ள அவன் ஒத்துப்பானா, இல்ல அவன் ஒத்துப்பான், ஏன்னா அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் செய்யாம இருந்ததே இல்ல ஆர்னமெண்ட்ஸ், அதுதான் எனக்கு பயமா இருக்கு, இதனாலேயே அவன் விட்டுருவானா அப்படின்னு. ஹிமாரிக்கும் போகும்போது தான் தெரிய வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது மாஷிமா தான். அந்த ஏத்தி விட்டுருப்பான். நம்ம எனோச்சிய எப்படியாச்சும் ஏத்தணும்னு ட்ரை பண்றான். சொல்ற விஷயத்த நீ பண்ற அதானே, இல்ல அது ஒன்னும் உண்மை இல்ல, அப்பனா இதுக்கு முன்னாடி கூட நீ ஹக் பண்ணிய அந்த விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சு நீ தூங்குற மாதிரி நடிச்சேன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, இவளுக்கு எவ்வளவு நீ இல்லன்னு சொல்றியோ அவளுக்கு எவ்வளவு எனக்கு சஸ்பிஷியஸா தெரியுது. யூ வரான். ஆமா என்ன யூ இந்த பக்கம், இதுவா அவங்க ரிட்டர்ன் பண்ண அந்த விஷயத்த நான் பாக்குறதுக்காக வந்தேன். பாத்தியா அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக்கா இல்ல, அங்க எல்லாத்தையும் அவன் பாக்குறான். அது அவங்களால திரும்பலாம் விற்க முடியாது, என்ன ஸ்கிராட்ச் எல்லாம் வேற இருக்கு, எல்லாத்தையுமே அவன் டப்பால போடுறான். அங்க ஹிமாரி சொல்றான், ஏன் வெளியில போக கூடாது, இதனால உன்னோட மூடு ரெஃப்ரெஷ் ஆகலாம்ல. எனோச்சியும் சொல்றான், ஆமா நம்ம மாலுக்கு போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், டீ குடிக்கலாம். ஆமா நானும் நிறைய விஷயங்களை வாங்கணும், அப்பதான் உன்னால இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய ஆக்சசரிஸை உருவாக்க முடியும். இல்ல ஹிமாரி, ஏன்னா இதுக்கு மேல நான் ஆக்சசரிஸை உருவாக்க போதில்ல, ஏன்னா நான் இப்போதைக்கு நிறுத்த போறேன், அதுவும் கிராஜுவேஷன் வரைக்கும். அது வரைக்கும் நான் எதையும் உருவாக்க போதில்ல. நீ என்ன சொல்லிருக்க, இதே மாதிரி போச்சுன்னா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல மாதிரி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதே மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க. இல்ல அவங்களெல்லாம் கண்டுக்காத, சசாக்கி இல்லையா, அவர் ஜூஸ் எல்லாம் ஆன்லைன்ல விக்கலையா, நீ எப்படி வேணா சொல்லி ஹிமாரி, இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்டா இருந்துட்டு இந்த மாதிரி ஏர்ன் பண்றது ஒரு தப்பான விஷயம் தான், அவங்க என்ன ஒரு மாதிரி தான் பாப்பாங்க, நான் அந்த அளவுக்கு மென்டலா ஸ்டேபிளா இல்ல இப்போ. ஆனா ஹிமாரி அது எதையுமே புரிஞ்சுக்காம கத்த ஆரம்பிச்சரா, நீ என்ன பேசின இருக்க, இதை ஸ்டாப் பண்ண போறியா, நீ உருவாக்காம அந்த கண்களை என்னால எப்படி பார்க்க முடியும், அந்த கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இதை உருவாக்குது உனக்கு கடையை திறக்குது, தானே ஒரு கனவா இருந்தது, நீ என்ன இப்படி பேசின்னு இருக்க. ஹிமாரி நான் அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் கிராஜுவேஷனுக்கு அப்புறமா உருவாக்க போறேன்னு, ஆனா அது வரைக்கும் நீ என்ன உருவாக்க மாட்டியா, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல தெரியுமா, மத்தவங்க ஃபோர்ஸ் பண்றது, அது உருவாக்கலனா நான் உன் கூட பேசுற அளவுக்கோ உன் கூட பழகுற அளவுக்கோ தகுதி இல்லாதவனா என்ன. இல்ல அப்படி இல்ல, அவளுக்கு கோவத்தை எப்படி காட்டணும்னு தெரியல, ஆக்சசரி இருக்கும்ல அதை அவ தூக்கி போட போயிடறா, மனசாங்க கேட்கல, இதனால அவ கூண்டு போயிடறா. இதுக்கப்புறமா அதே விஷயத்த தான் அவ யோசிக்கிறான், அவன் ஒரு முட்டாள் தான். இப்படி இவ யோசிச்சுன்னு இருக்கும் போதே அங்க அண்ணக்காரன் வரான். என்ன விஷயம், வா நம்ம டின்னருக்கு டைம் ஆச்சு. அவ வரவே இல்லை. ஆமா இதுக்கு எப்படி நடந்துக்கிற, வா யூ கிராஜுவேஷன் வரைக்கும் உருவாக்க மாட்டானா, எனக்கு தெரியும் நீ தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணிருப்ப, நீ நெக்ஸ்ட் பேட்சா உருவாக்கலான்னு. அவன் மென்டலி இப்போ ஸ்ட்ராங்கா இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கான். இந்த டைம்ல நீ போய் அப்படி சொன்னா, ஆனா அவனோட பேஷனு எனக்கு புரியுது, ஆனா அவனோட நிலைமையை பத்தியும் நீ கொஞ்சம் யோசிக்கணும். அங்க அதுக்கப்புறம் யூவோட நிலைமையை பத்தி அவரு சொல்றாரு, கவலைப்படாத அவனே தன்னால இதுல இருந்து மீண்டு வருவான், அது வரைக்கும் நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும். அவன் இப்போ ஒரு குழப்பத்துல இருக்கான், ஏன்னா இப்போ இந்த உருவாக்குற அந்த விஷயத்தினாலையும் மத்தவங்கனாலையும் தான் அந்த விஷயம் ஏற்படுது. மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை சரி செய்யற ஒரு பங்கு அது உன்கிட்டயும் இருக்கு. சோ சாக்குரா, நீ இந்த மாதிரி மத்தவங்களால என்விரான்மெண்ட் ஒரு மினியேச்சர் கார்டனா உருவாயிருக்கு, பார்ட்னரா நீ தான் அவனுக்கு ஒரு வழியை காட்டணும். ஆனா இப்பதானே சொன்னீங்க இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு, நான் சொன்னதா, ஆனா அந்த மினியேச்சர் கார்டன்ல நீங்க ரெண்டு பேரும்
பேரும் இருக்கீங்க. அதுபடி பார்த்தா நீங்க 2 பேரும் ஒரே போட்ல இருக்கீங்க. அதனால நீ தான் அவனுக்கு ஒரு கரெக்டான வழியை காட்டணும். இந்த உலகத்துல யாரு மூவ் ஆன் ஆகுறாங்களோ அவங்களால தான் இந்த உலகத்துல சர்வேவும் ஆக முடியும். இதெல்லாம் அவ புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் அங்க யூ கிட்ட போய் மன்னிப்பும் கேட்கறான். இவன் மன்னிப்பு கேட்கறான். ஏன்னா அவனும் நேத்து ஒரு சைடு கோவமா தான் இதுல டிசிஷனை பத்தி கேட்க அதே தான் சொல்றான். இந்த மாதிரி கிராஜுவேஷன் வரைக்கும் நான் எதுவுமே உருவாக்க மாட்டேன். இதனால அவ கத்த ஆரம்பிச்சறா. அப்போனா நீ உருவாக்க மாட்டல, இப்போ நானும் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன். ஏன்னா நீ உன்னோட கனவு ஒண்டி உடைக்கல, அது என்னோட கனவும் தான். என்னோட கனவுல நானும் கூட பார்ட்னரா இருக்கணும். நீ அது எதையுமே யோசிக்காம அப்படியே உடைச்சிட்ட. அதே மாதிரி என்னால எப்பயுமே ஒரு நல்ல பொண்ணை இனோச்சிமாலாம் இருக்க முடியாது. நான் போறேன். ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல. அங்க ஹிமாரி போயிடறா. அங்க இதே மாதிரி ஒரு வாரம் கடந்து போகுது. அங்க ஒரு வாரம் நம்ம ஹிமாரி அங்க பேசவே இல்லை. அங்க ஹிமாரியை நினைச்சுதான் நம்ம ஹீரோ கவலைப்படுறான். அங்க இப்பவும் எனோச்சிதான் ஒரு பக்கபலமா இருக்கா. அப்புறம் அவங்க ஒன்னா கேம்லாம் விளையாடுறாங்க. அது நம்ம ஹீரோக்கு ஃபன்னா இருக்கு. அப்புறம் எனோச்சி அங்க ஆக்சசரிஸை பத்தி கேக்குறா. ஆனா இப்போதைக்கு அவன் உருவாக்க மாட்டான்னு தான் சொல்றான். போய் சொல்றேன், எனக்கு பார்த்தோன்னே தெரியுது நான் அப்படிப்பட்ட ஒருத்தன். அதுக்கு நம்ம ஹிமாரி கூட 2 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கணும். இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போய் ஒரு விஷயத்த காட்டுறான். அதை காட்டிக்கினே சொல்றான், இதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது, நல்லா யோசிச்சு பார்த்தா நான் இதெல்லாம் எதுக்கு உருவாக்குறேன். எனக்கு இதுக்கு மேல பேஷன் இருக்கு. அதே மாதிரி உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஹிமாரி இன்னமும் விரும்புவா. ஆனா கடைசியில என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த ஹிமாரி அவளும் என்னை விட்டு போயிட்டா. அதே மாதிரி நான் இந்த மாதிரி மத்தவங்க லவ் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதை பயன்படுத்தியிருக்கேன். உங்க லவ் வச்சு நான் ஹிமாரிய சந்தோஷமாக்க ட்ரை பண்ணேன். அவனை பத்தி எல்லாக்காரமா சொல்றானா அங்க மண்டையிலேயே வடிக்கிறான். நீ சிம்பிளா இப்படியெல்லாம் யோசிக்காத, நீ ரொம்பவும் யோசிக்கிற தெரியுமா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ என்ன சொல்ற, நீயும் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண, என்ன யோசிக்கிற, இந்த மாதிரி நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் எதுக்காக என்னோட பிராக்டிக்ஸை விட்டு உன் கூட கேம் எல்லாம் விளாட்ன யோசி. நம்ம நச்சுமே நிறைய வாட்டி இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். அப்படி இருந்தும் திரும்ப வந்திருப்பா. அதுக்கு காரணம் என்ன நீ யோசிச்சியா? அது ஒன்னும் உனக்கு ஸ்டேஞ்சா தெரியலையா? ஆமா, அதுக்கு காரணம் எனக்கு உன்னை பிடிக்கும். அதே மாதிரி தான் உனக்கு நம்ம ஹிமாரிய ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீ ஆக்சசரிஸை மேக் பண்ற. ஆக்சசரிஸை வச்சு ஒருத்தங்களை சந்தோஷமாக்குறனா அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ உன் கையில தான் இருக்கு. இப்போ 2 பேர்ல இதான் ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு நீ ஆக்சசரிஸ் மேக் பண்ணனாலும் பிரச்சனை இல்ல. உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா ஒரு முறையும் என்னோட பேரை கூப்பிடும் போதும் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் கேட்டு அவன் வைக்கப்படுறான். அங்க என்னோச்சியும் கேட்கறான், நீ இப்ப சொல்லு, நீ யாரை தேர்ந்தெடுக்க போற, இப்போ என்னையா இல்ல அவளியா? இந்த சைடு யோசிச்சு பாக்குறான். அப்படி ஆக்சசரிஸ் அவன் பண்ணலனா நம்ம எனோச்சி கூட இருக்க முடியும். அதே டைம்ல ஆக்சசரிஸ் அவன் பண்ண மாட்டான். அங்க ஹிமாரியும் இருக்க மாட்டா. ஹாப்பியா இருக்கும். இருந்தாலும் எனக்கு வேணாம், என்ன மன்னிச்சிரு எனோச்சி. எனக்கு புரியுது, 10 லேப்ஸ் இன்னமும் பின்னாடி இருக்கேன். நான் இன்னமும் முயற்சி பண்ணி இப்படியாச்சும் நான் கிட்ட வரதுக்கு பாக்குறேன் அப்படின்னு இவ சொல்றான். இதுக்கப்புறம் அவங்க ஹிமாரிய பார்க்க போறாங்க. ஆமா, எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க கிளப்ல இருக்க மெம்பர்ஸ் ஒண்டி தான் வரணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு இதெல்லாம் ஓவர் ஹிமாரி. அங்க ஹிமாரி கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறான். ஹேய், நான் மன்னிப்பு கேட்கறேன்ப்பா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ ஒன்னும் மேக் பண்ண போதில்ல, அதனால நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். அப்படி நான் உன்னை மன்னிக்கணும்னா இந்த மாதிரி நீ எனக்கு அப்ரான்டிஸா இருக்கணும். ஒரு மாசத்துக்கு நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ பண்ணணும். என்னோச்சி மண்டையிலே தாக்க ஆரம்பிச்சிடறான். என்ன பேசின்னு இருக்க? அங்க இதுக்கப்புறம் அவ டோக்கியோக்கு போறேன்னு ஒரு பொய் சொல்லிருப்பால, அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கறான். அது ஒரு பொய் தான். எனக்கு அது பொய்யோ இல்ல உண்மையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படி பார்த்தாலும் நீ தான் எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட். அது மாற போதில்ல. கேட்டோன்னு என்ன தெரியல, தனியை தூக்கி அவளுக்கே அவ ஊத்திக்கிறா. வெயிட் பண்ணி ஹிமாரி, நான் டவலை கொண்டு வரேன். அங்க இப்பதான் ஹிமாரியே சொல்றான், எனக்கு விருப்பமே இல்ல தெரியுமா இந்த மாதிரி நீ அதை விடுறது. நீ ஆக்சசரிஸை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பாக்குறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதுதான் தெரியுமா. அதனால நீ செய்யலன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூவும் சொல்றான், ஹே ஹிமாரி, நானும் இப்பதான் ரியலைஸ் பண்ணேன். என்னன்னா நான் ஆக்சசரிஸ் எல்லாம் உருவாக்குறேன்ல, உனக்காக தான். உன்னை நான் ஹாப்பி ஆக்கணும்னு சொல்லிதான் இப்படின்னு இவன் சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ அப்படியே தட்ட ஆரம்பிச்சறா. அப்படிதான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி நான் உன்னை மன்னித்து வரேன். உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா? அப்பனா ஏன் நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணக்கூடாது? யூவும் சொல்றான், முடியவே முடியாது. இப்படிதான் செகண்ட் இயருக்கான சம்மர் ஆரம்பிச்சிருக்கோம் இவங்களுக்கு. அப்புறம் வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அங்க மாஷிமா பிக்கப் பண்ண வந்திருக்கான். பிரதர் பிஸியா தான், அதான் நானும் இங்க வந்துட்டேன். என்ன நம்ம எனோச்சிய பார்க்க போறீங்களா நீங்க? இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த மாதிரி சில பல ஜூனியர்ஸை நான் பனிஷ் பண்றதுக்காக வந்தேன். அவங்களால என்னோட முகத்துல ஒரு கரை ஏற்பட்டிருக்கு. அப்படியா? அப்பனா அதுல நானும் சில பல ஆக்ஷன் எடுத்தா அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லல? குரஹா, இப்பதான் நம்மளுக்கு தெரியுது நம்ம எனோச்சியோட சிஸ்டர் தான் இவங்க. பார்க்கலாம் இவங்களால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.